ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா. ஒரு நபர் தேவையில்லாத அருவருப்பான பேச்சுகள் ஆணா இருந்தா பெண்ணா இருந்தா பேசுறாங்களா, அவங்கள விட்டு உடனே வெளியே வந்துருங்க. ஆமேன். அவங்கள விட்டு நீங்க வெளியில வராத பட்சத்துல என்ன நடக்கும் அப்படி தெரியுமா? பரிசுத்தாவின் உங்களுக்கு வந்து துக்கப்பட்டுட்டே இருப்பாரு. அவ பேசுறது அவன் பேசுறது நீங்க கேட்டுட்டு தானே இருப்பீங்க. கெட்ட வார்த்தை பேசுறான் கேக்குறீங்களா? ஆபாசமான பேச்சு பேசுறான் கேக்குறீங்களா இல்லையா? அப்புறம் எப்படி உங்கள்ட்ட இருந்து பரிசுத்தாவின் உங்கள்ட்ட இருப்பாரு? முதல்ல வெளில போயிடுவாரு. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்புகள் நமக்கு வேண்டாம். ஆமா, உலகத்துக்குரிய ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு வேண்டாம். ஜபதாகம் உள்ளவன், பரிசுத்தத்தில் வளர்ந்து வருகிறவன் யாரோ அவங்கள பார்த்து ஃப்ரெண்டு பிடிங்க. பெருமை நாவி கொண்டவர்களை ஃப்ரெண்ட்ஷிப்பாக வைக்காதீர்கள். ஆபாச காரியங்களை பார்க்கிறவர்களை ஃப்ரெண்ட்ஷிப்பாக வைக்காதீர்கள். விக்கிரக ஆராதனைக்காரர்களை ஃப்ரெண்ட்ஷிப்பாக வைக்காதீர்கள். விபச்சாரம் செய்கிறவர்களை ஃப்ரெண்ட்ஷிப்பாக வைக்காதீர்கள். ஆமா, அதனால இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு வெளியே வாருங்கள் என்று தேவனாகிய